வணக்கம் மக்களே. பல நாள் கழிச்சு நம்ம சேனல்ல இந்த வீடியோ வருது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் என்னோட நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தோம். அதோட அனுபவத்தை தான் இப்போ பகிர போகிறோம் உங்ககிட்ட. வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுன்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. கொஞ்சம் கடினமான பாதையாக தான் இருக்கும். தூரம் வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 6000 அடி உயரம் இருக்குது. இந்த வருஷம் மட்டும் 4 பேர் இறந்துருக்காங்க. மலையிலேருந்து 7வது மலை நடக்கிற வரையும் உங்களுக்கு நடுவில் எந்த மருத்துவ வசதிகளுமே இருக்காது. அதனால் உடம்பு சரியில்லாதவங்க தயவுசெய்து வராதீங்க. உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். தயவுசெய்து மனசில் தைரியம் இருக்கவங்க மட்டும் மலை ஏற போங்க. முடிஞ்ச அளவுக்கு பகலில் நடக்காமல் இரவு நேரத்தில் நடந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் டயர்ட் ஆக மாட்டீங்க. நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா பகலில் வந்து வெயில் அடிக்கிறதுனால மண்ணும் கல்லும் சுடும். அதுலேயும் இன்னும் எனர்ஜி உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. இதுவே இரவு நேரத்தில் அந்த வெயில் தாக்கம் இருக்காது. அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நடந்தாலுமே ஈஸியாக மலை ஏறிடலாம். பிளாஸ்டிக் பொருள் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. வாட்டர் கேன் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க 20 ரூபான்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணி. ஆனால் நீங்கள் அங்கே போடாமல் திரும்பி அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த 20 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. முதல் மலை ஏற வரைக்கும் உங்களுக்கு படிக்கட்டாக தான் இருக்கும். பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும் அங்கே. அதுதான் முதல் மலையை அடையாளம் காண்றாங்க. அதற்கப்புறம் வந்து பாதைகள் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். நீங்கள் மலை ஏறினதுக்கப்புறம் 7வது மலை ஏறுற வரைக்கும் நடுவில் கடைகள் அமைச்சிருப்பாங்க. சாப்பிட்ற பொருள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க படிக்கட்டுலேருந்து தூக்கின்னு வரதுனால அவங்க அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. 2வது மலையாக வழுக்கு பாறையை சொல்கிறாங்க. வழுக்கு பாறைனா உங்களுக்கு பாறை இருக்கும். பாறையில் வந்து படிக்கட்டு வந்து செதுக்கியிருப்பாங்க. அங்கே ஒரு கல்வெட்டு பார்த்தேன். ஆனால் அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதை யார் அமைச்சு கொடுத்தாங்களோ அவங்களோட பேரும் வருஷமும் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்து 2-3 பாறைக்கு உள்ள ஒரு நாகப்பாம்பு சிலை இருக்கும். அதுதான் வந்து 3வது மலையாக குறிக்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர் மலைன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இடதுபுறத்தில் வந்து உங்களுக்கு கைத்தட்டி சுனைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தண்ணி காலியானாலுமே அங்கே பிடிச்சி குடிச்சிக்கலாம். 4வது மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கும். மற்ற 3 மலையை கடந்து வந்த மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் கடக்க முடியாது. நான் பெண்டிங்லாம் நின்றுடும். இதுக்கு நடக்கிற 2 பக்கமும் ஒரு சில இடத்துல வந்து கல்லை சுரண்டுனா திருநீர் வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் 4வது மலையாக குறிக்கிறாங்க. 5வது மலை வந்து நேர் பாதையில் தான் இருக்கும். அங்கே வந்து ஒட்டர் சமாதி இருக்கும். அது வந்து ஒட்டர் என்ற சித்தர் வந்து அங்கே சமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதுதான் 5வது மலையாக குறிக்கிறாங்க. அடுத்து 6வது மலை வந்து மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப இறங்குற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது இறங்குற இடத்துல ஆண்டி சுனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வர தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் குளிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் தங்கினாங்க. பகல் நேரமாக இருந்தால் நிறைய பேர் குளிச்சிருப்பாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயகன்ற மாதிரி இந்த 7வது மலை இருக்கும். ஏன்னா இது ரொம்பவே கடினமான பாதை. மலை ஏறுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். நீங்களே உங்களை வெறுத்துடுவீங்க, ஏன்டா இந்த மலை ஏற வந்தோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் இதுவுமே ரொம்ப செங்குத்தாக இருக்க மாதிரி இருக்கும். கடைசியாக சுயம்புலிங்கம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். பட்டை போட்டு விட்டு உங்களுக்கு கையில் வந்து திருநூறு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் இறங்கிடலாம். நைட் நேரத்தில் நடக்கும்போது கொஞ்சம் குளிர ஆரம்பிக்கும். 4வது மலைக்கு மேலே போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போங்க, இல்லை சொட்ரு போட்டு போங்க, குளிர் தாங்காதவங்க. இரவு 7:30 மணிக்கு நடக்க ஆரம்பித்து இரவு 2 மணிக்கு வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு காலைல 10 மணிக்கு இறங்கிட்டோம். ஏறும்போதும் இறங்கும்போதும் ரெஸ்ட் எடுத்து தான் ஏறணும், ரெஸ்ட் எடுத்து தான் இறங்கணும். அது மட்டும் இல்லாமல் 7வது மலை இறங்கிட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டோம். எதுக்காகனா இந்த 4வது மலையிலேருந்து பார்த்தா சூரியன் உதயமாகிறது வந்து நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அங்கே தூங்கினோம். ரொம்ப நேரம் தூங்குனதுனால நம்ம 4வது மலையை வந்து இந்த சூரியன் உதயம் ஆகிறத பார்க்க முடியல. இருந்தாலும் போகிற வழியிலேயே நம்ம பார்த்துட்டோம். ஓரளவுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் மலை ஏறி இறங்குற வரையும் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மலைக்கு வரவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து அடுத்த வருஷமும் போகலான்ற மாதிரி தோணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ யாராவது வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறதா இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.